கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61 அதிகாரம் அதனுடைய 7வது வாக்கியத்தை வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தலை நிமிருவது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிச்சயமாக இந்த ஆசை கட்டாயமாக இருக்கும். அதாவது, நான் வாழ்கிற தேசத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், எங்கள் ஊரில் நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், எங்கள் கிராமத்திலே நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், நான் வேலை செய்கிற இடத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், நான் ஊழியம் செய்கிற இடத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், என் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், என் நண்பர்களுக்கு முன்பதாக நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஸ்கூலில் தலை நிமிர்ந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்க. காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் காலேஜில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிறார்கள். அப்ப அநேகருக்குள்ளே தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலெல்லாம் தலை நிமிர்ந்து பிள்ளைகள் வாழ விரும்புகிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் வெட்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய தேசத்தில், தலை நிமிர்ந்து வேலை செய்ய வேண்டிய இடத்தில், தலை நிமிர்ந்து ஊழியம் செய்ய வேண்டிய இடத்தில், தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய சொந்த பந்தங்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. நிந்தைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகளுக்குள்ளே மனக்குமரல். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், எவ்வளவோ நாட்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறேன், ஆனால் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பதா, எதிரிகளுக்கு முன்பதா நான் வெட்கப்படுகிறேனே தவிர தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லை என்று சொல்லி அநேகர் கலக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தான் இந்த பகல் வேளை கர்த்தர் உங்களோடு தலை நிமிர்வதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப ஏசாயா 61 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப உங்க வெட்கத்தை கர்த்தர் மாற்றி இரட்டிப்பான நன்மையை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்ப உங்க வெட்கம் மாறுவதற்கும் நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம், உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்திலே நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த சமுதாயத்திலும் இந்த தேசத்திலும் உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக சரீர பிரகாரமா பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறீங்க, மாம்சத்துல பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறீங்க, சுயத்துல பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறீங்க. அப்படி பலவிதமான முயற்சிகள் எடுத்து தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் தலைகுனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சுயத்திலே வாழ்ந்ததனாலே, மாமிசத்தில் ஓடினதுனாலே தலை நிமிர முடியாமல் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை நம்புகிறது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது உண்மையானால், நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று மாமிசத்திலே ஓடாமல், சுயத்திலே ஓடாமல், மாமிசிய பிரகாரமா முயற்சிகளை எடுக்காமல் தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் உங்களை உயர்த்த முடியும், ஆண்டவர் தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் கர்த்தரால் கூடும். ஒருவனை
ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை பலப்படுத்தவும் ஆண்டவரால் கூடும். அப்ப உங்களை உயர்த்துவதற்கு, உங்கள் தேசத்தில் உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவதற்கு ஆண்டவரால் தான் முடியும். அப்ப எவர் ஒருவர் தலை நிமிர பண்ணுகிறாரோ அவரைத்தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். மொர்தெகாய் என்கிற மனிதன் ஆமானை நோக்கி பார்க்காமல் என்னை உயர்த்த கர்த்தரால் முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தபடியால் தான் 127 நாடுகளிலும் அவனுடைய காரியம் மாறுதலாக முடிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப முதலாவதாக தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நீங்க மனிதனை நோக்கி பார்க்காமல், சொந்த பந்தங்களை உறவுகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம், தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், ஏசாயா 49 அதிகாரம் 23 சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதாவது எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் வெட்கப்படாமல், நிந்தைகளை அனுபவிக்காமல் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தர், எனக்கு காத்திருங்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருங்கள். அப்ப இரண்டாவதாக யார் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று பார்க்கும் பொழுது, எவனொருவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரால் மாத்திரமே என்னை உயர்த்த முடியும், என் குடும்பத்தை ஆண்டவரால் மாத்திரமே உயர்த்த முடியும், என் வேலை ஸ்தலத்திலே, என் ஊழிய ஸ்தலத்திலே ஆண்டவரால் மாத்திரமே உயர்த்த முடியும் என்று சொல்லி எவனொருவன் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறானோ அந்த காத்திருக்கிற மனிதன் நிச்சயமா வெட்கப்பட மாட்டான். அவன் இந்த தேசத்தில் உயர்த்தப்படுவான். இந்த தேசத்தில் அவன் தலை நிமிர்ந்து வாழ்வான். ஸ்தோத்திரம். யோசேப்பு, தானியேல், ஸ்தோத்திரம், தாவீது, பல தேவதாசர்களை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் மனிதரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்தபடியால் அதிகமாய் பலப்பட்டார்கள், தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். அப்ப முதலாவது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக. இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்திலேயே காத்திருக்க வேண்டும், அப்பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். மூன்றாவதாக நீதிமொழிகள் 14 அதிகாரம் 34 சொல்லுகிறது, பாவங்களை அகற்ற வேண்டும். காரணம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவம் இகழ்ச்சியை கொண்டு வரும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைமுகமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், வெளியரங்கமான பாவங்கள் நம்மை தாழ்த்தும், நம்மை ஸ்தோத்திரம் முன்னேறுவதற்கு விடாது. நீங்க அநேகர் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியல, ஏன் தலை நிமிர்ந்து வாழ முடியலன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில தலை நிமிர்ந்து வாழாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, மறைமுகமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், சிலருடைய வாழ்க்கையில வெளியரங்கமான பாவங்கள், சிலருக்கு இது பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் அவங்களை ஸ்தோத்திரம் கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. என் கண்பான தேவ பிள்ளையே, நம்முடைய பாவங்கள் நம்மை உயர்வதற்கு விடாது, தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு விடாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிற பொழுது, பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது தேவ சமூகத்தில் இரக்கம் பெறுவீர்கள். அந்த இரக்கம் பெறுகிற பொழுது நீங்க தேவனால் உயர்த்தப்படுவீர்கள், தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோவேல் 2 அதிகாரம் 26 சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப நான்காவது, நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்புகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும், அபிஷேகம் பெற்றவர்களாக மாற வேண்டும், கிருபை பெற்றவர்களாக மாற வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை, தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 4:5 சொல்லுகிறது, பிதாக்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், பிதாக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், அவர்களை அவர் விடுவித்தார், வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பிதாக்கள் ஆபத்து காலத்தில், நெருக்கடியான காலத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார், விடுவித்தபடியால் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் கர்த்தர் மேல் அதிகமான நம்பிக்கை வைக்கிறார்களோ, பாருங்க, தானியேலை குறித்து நாம் படிக்கும் பொழுது, தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும் அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த தேசத்தில் உயர்வை கொண்டு வந்தது. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களை கவனித்து பாருங்கள். விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அந்த கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை தான் அவர்களை உயர்த்தினது. மொர்தெகாயை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவரை தவிர இவர் ஒருவனுக்கும் நான் ஸ்தோத்திரம் அடிபணிந்து போக மாட்டேன் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை தான் அவருடைய உயர்வுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ரோமர் 5 அதிகாரம் 5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த அன்பு ஒரு காலம்
உங்களை வெட்கப்படுத்தாது. அப்ப வெட்கப்படுத்தாது என்று சொன்னால் அது தலை நிமிர்ந்து வாழ பண்ணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருப்பீர்களானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவிலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானால், ஸ்தோத்திரம் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற ஒரு பழக்கம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற பொழுது ஒரு காலம் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். வெக்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி. அப்ப வெக்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை கொடுக்கிற தெய்வமே, நாங்க தலை நிமிர்ந்து வாழ்வது எப்படி என்று வேதத்தில் நாங்க படித்தோம். அப்பா ஸ்தோத்திரம், உம்மையே நோக்கி பார்க்க வேண்டும், உமக்கே நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வேதத்தில் படித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று படித்தோம் ஆண்டவரே. அப்பா இந்த பகல் வேளையில யாரெல்லாம் வாழ்க்கையில வெக்கத்தை அதிகமாக அனுபவிக்கிறாங்களோ, தங்கள் தேசத்தில், தங்கள் பட்டணத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில், படிக்கிற இடங்களிலே தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை தேவன் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவீராக. வேலை ஸ்தலத்திலே தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவீராக. சத்துருக்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவீராக. பொருளாதாரத்திலே தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவீராக. மேன்மைகளிலே தேவன் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவீராக. மறைமுகமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், ரகசிய பாவங்களிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.